ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் யாமினி, தமிழோட இணைவோம். இன்றைக்கி அம்னை பிரபு விலாகில் மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப ஈஸியாக ஒரு 15 to 20 மினிட்ஸில் செஞ்சலாம். ஃபஸ்ட்டு மஷ்ரூம்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. பேக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணி எடுத்து அதை ஒரு குண்டானில் சேர்த்துக்கோங்க. அதில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அது மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் அதில் போயிடும், ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் 1 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அதனுடைய ஹெட்டை பார்த்திங்கன்னா 4 ஆகவும் ஸ்டெம்மை 2 ஆகவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டெம் வேணும்னா மேலே இருக்க ஹெட்டை 2 ஆகவும் இல்லைன்னா 4 ஆகவும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மஷ்ரூம்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த மஷ்ரூம்ஸை என்ன பண்ண போகிறோன்னா ½ அன் ஹவர் மேக்னேட் பண்ண போகிறோம். மேக்னேட் பண்ணி ஊற விட போகிறோம். மேக்னேட் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் விட போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாமே அந்த மஷ்ரூம்ஸில் ஃபுல்லாக இந்த மசாலாஸ்லாம் கோட் பண்ணுற மாதிரி நல்லா என்ன பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் அந்த மசாலாஸ் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கைவிட்டு அந்த மசாலாஸை லைட்டாக பண்ணுங்கள் மஷ்ரூம்ஸோட. இல்லைங்கன்னா மஷ்ரூம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடஞ்சிரும், அந்த ஷேப்ஸ் வராது. அதனால் லைட்டாக என்ன பண்ணுங்கள், எல்லா இடத்துலையும் இந்த மசாலாஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அதை ஒரு ½ அன் ஹவர் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் ஆனோடனே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ½ அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குக்கரில் 5 to 6 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் ஹீட் ஆன பின்னாடி 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு இன்ச்சு கடல் பாசி, அன்னாச்சி பூ ½ போட்டுக்கோங்க. அதே போல் இது ஜாதி பத்திரி இருந்தால் அது ஒரு ½ மட்டும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்ச பின்னாடி 2 பெரிய சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு இந்த 1 டேபிள் ஸ்பூன் உப்பும், மஷ்ரூம்ஸில் ஆல்ரெடி 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம், அதுவே போதுமான அளவு இருக்கும். அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட் இல்லைன்னா 1.5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். லைட் ப்ரௌன் கலரில் அந்த ஆனியன் ஆன பின்னாடி தான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அது பச்சை வாசனை போகணும். ஒரு 30 செகண்ட்ஸ் போதும். நீல வாக்கில் கட் பண்ண ஒரு 2 பெரிய சைஸு தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். வெங்காயமும் ஆல்ரெடி வதங்கிடுச்சு, தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ½ டேபிள் ஸ்பூன் தனியாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகு சீரகத்தூள் ½ டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும், கை விட்டுறாதீங்க, மசாலாஸ்லாம் கரிஞ்சிரும். அதனால் 30 செகண்ட் கை விடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பின்னாடி நம்ம ஆல்ரெடி மசாலாஸ்லாம் போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு ½ அன் ஹவர் ஊற விட்டு அந்த மஷ்ரூம்ஸை இதோடு சேர்த்துக்கிறேன். அந்த மசாலாவோட இந்த மஷ்ரூம்ஸும் சேர்த்து நல்லா வதங்கி வரும். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு நான் குக்கர் மூடி போட்டு மூடிட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மசாலாவோடு சேர்த்து, தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது, மசாலாவோடு சேர்த்து
அந்த மஷ்ரூமும் நல்லா வெந்து வரும். ஏன்னா மஷ்ரூம்லேயே அந்த தண்ணி ஈரப்பதன்றது இருக்குது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்குது. அதனால் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. நான் ஒரு அழாக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி, பொன்னி புழுங்கல் பச்சரிசி தான் இன்றைக்கி ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அது ஒரு அழாக்குக்கு 1.5 அழாக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூமும் வெந்து வந்துச்சு. நல்லா சேர்த்து வதக்கிட்டு இந்த புதினா வதங்கின பின்னாடி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசியை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நான் தான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு அழாக்குக்கு 1.5 அழாக்கு தண்ணி கரெக்டாக இருக்குன்னு, அந்த தண்ணியை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சேர்த்து ஒரு 3 விசில் வச்சா போதுங்க. 3 விசில் வந்த பின்னாடி அந்த விசிலை எடுத்து விட்டுறணும். அந்த ப்ரெஷர்லாம் வெளியே போயிடும். அந்த ப்ரெஷரோடு இருந்துச்சுன்னா சாதம் குழஞ்சி போயிடும். இப்போ உதிரி உதிரியாக பாருங்கள் வந்திருக்கு. இதை நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா மசாலாஸ்லாம் அப்படியே தங்கி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கரண்டி வச்சு நல்லா அந்த மசாலாஸ்லாம் எல்லாம் மேலே எடுத்து விட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துட்டு திரும்ப கீழே இருந்து மேலே எடுத்து விட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா பக்கமும் அந்த மசாலாஸும் வந்து ஈக்குவலாக வந்து சாதத்தில் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே நான் பரிமாற போகிறதில்ல, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பரிமாறணும் இல்லைங்களா. அதனால் நான் இது கூட என்ன பண்ணியிருக்கேன்னா முட்டையை வேக வச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகு சீரகத்தூள் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாயில் பண்ண எக்கு அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பசங்களுக்காக கேசரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கேசரி இதுக்கு தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன் பிரியாணிக்கு, மஷ்ரூம் பிரியாணிக்கு. அதையும் சேர்த்து பரிமாற போகிறோம். இது வந்து பசங்களுக்கு ஷேப்பாக இருந்தால் தாங்க பிடிக்குது. அதனால் ஒரு குட்டி லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இது. அதில் வந்து இந்த மஷ்ரூம் பிரியாணியை ஃபுல்லாக போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா தான் அந்த ஷேப்பில் வரும். அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி டைட்டாக எடுத்துட்டு ஒரு பிளேட் வச்சுட்டு அந்த பிளேட்டில் தலைகீழ லைட்டாக வச்சு ஒரு மேலே ஒரு தட்டினீங்கன்னா அது அதே ஷேப்பில் வந்துடும். இந்த பாருங்கள், இதுக்கு மேலே அழகாக இருக்கணுன்றதுக்காக 2 புதினா இலை வச்சுட்டு அதே டிஃபன் பாக்ஸில் கேசரியும் அதே ஷேப்பில் எடுத்து வச்சுட்டேன். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எக்கு அதோடு வச்சுட்டேன். தயிர் பச்சடி வச்சுட்டேன். இது போல் பரிமாறி பாருங்கள். இது போல் வீடியோ பார்க்க யாமினி பிரபு விலாகை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.